ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி மைதா மாவில் போலி செய்யலாம். வாங்க பார்க்கலாம். உப்பு கொஞ்சம் எடுத்துருக்கேன், போடுங்க. மஞ்சத்தூள் கொஞ்சம் போட்டுக்கிறேன். இப்போ தண்ணி ஊற்றி பிசைஞ்சிக்கலாம். எண்ணெய் ஊற்றிக்கலாம். உங்களுக்கு தேவையான அளவு ஊற்றிக்கங்க. நல்லா பிசைஞ்சிக்கலாம். மாவு நல்லா பிசைஞ்சாச்சு. நல்லா ஊறட்டும் ஒரு 2 மணி நேரத்துக்கு. பூரணம் ரெடி பண்ணிக்கலாம். நான் 1 டம்ளர் போட்டிருக்கேன். இதில் நான் 3 டம்ளர் அளவு எடுத்திருக்கேன். வாஷ் பண்ணி எடுத்துக்கலாம். வாஷ் பண்ணி எடுத்துக்கன்னு இப்போ தண்ணி ஊற்றிக்கலாம். 2 டம்ளர். ஊற்றி வச்சு கேஸில் வச்சிடலாம். மூணு விசில் விட்டு 4 விசில் விட்டுடலாம். கடலப்பருப்பு வெந்துருச்சான்னு பார்க்கலாம். விசில் அடங்கிடுச்சு. வெந்துருச்சுங்க. நல்லா வெந்துடுச்சுங்க. இப்போ வெல்லம் போட்டு பண்ணிக்கலாம். வெல்லம் கொட்டிக்கலாம். தேவையான அளவு வெல்லம் போட்டுக்குங்க. நல்லா கலந்து விட்டுக்கலாம். இது மிக்சியில் போட்டு அரைச்சி எடுத்துக்கலாம். ஜாரில் போட்டு எடுத்துக்கணும். மிக்சியில் போட்டு அரைச்சி எடுத்துக்கலாம். கொஞ்சம் இலக்கமாக இருக்குது. கொஞ்சம் சூடு ஏற்றிக்கலாம். கெட்டியாக இருக்குது. இப்போது தேங்காய் கொஞ்சம் போட்டுக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. அவ்வளோதான். இனிமேல் மாவு வச்சு தட்டி எடுக்கலாம். போலிக்கு மாவு நல்லா ஊறிடுச்சு. இந்த பக்குவத்துக்கு இருக்கணும். உருண்டை பிடிச்சி உருண்டை பண்ணியாச்சு. அதை தட்டிட்டு எண்ணெய் தொட்டு நல்லா தட்டிட்டு உள்ளே போடணும். உள்ளே வச்சாச்சு. தட்டிக்கலாம். தவா பற்ற வச்சுக்கலாம். தவா ஹீட் ஆகட்டும். தவா காஞ்சிடுச்சு. எண்ணெய் விட்டுக்கலாம். சிவக்கட்டும். சுட்டாயிடுச்சு. அடுத்த போலி போட்டுக்கலாம். சாப்பிட்டா நல்லாயிருக்கு. உள்ள புறணும். நல்லாயிருக்கு. டேஸ்ட்டு நல்லாயிருக்குங்க. பாய். அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம்.